சிம்பிளான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். ரைஸாக இருக்கட்டும் இல்லை மில்லட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நல்ல ப்ரோட்டீன் ரிச்ன்னு சொல்லலாம். குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 இன்ச்சு புளியை நல்லா சுடுதண்ணியில் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கப்புறம் அதே மாதிரி வரமிளகாய் ஒரு 3லேருந்து 4 வரமிளகாயை நீங்கள் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு இதையும் 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சோம்பு, மிளகு, வெந்தயம், கொஞ்சம் போடணும் வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். இதுக்கு மசாலா அப்படின்னா வேறு எந்த ஒரு கரம் மசாலாமே கிடையாது. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும். அதோடு சேர்த்து ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த ஊற வச்ச புளி, வரமிளகாய். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வரமிளகாய். நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திங்கன்னா காரம் மைல்டாக இருக்கும். நல்ல காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் நார்மல் மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதோட இஞ்சி, தேவையான அளவு பூண்டு, அதுக்கப்புறமா புளித்தண்ணி இதையும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப குறைவாக ஊற்றி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் 300 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், தயிர், ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் போட்டுக்கணும். மேரினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வச்சுருங்க. டைம் இருந்ததுன்னா நீங்கள் 2 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். டைம் இல்லைங்கிற பட்சத்தில் 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா வதக்குங்க. இது சாஃப்ட் ஆகணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் தான் டைம் எடுத்துக்கும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டிங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு முதல்ல அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நெய் அதிகமாக பிடிக்கும்னு சொல்கிறவங்க எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கூட நெய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்லெஸ் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் குறைவாக போட்டுக்குங்க, அவ்வளோதான். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வெயிட்டும் நல்லா வெயிட் போடும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்படி ஒரு 2 நிமிஷம் அதில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் போடணும், அரைச்சி வச்ச பேஸ்ட். ஸோ தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இது குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இதையே நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும். இப்போது தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து வேகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கிரேவி ஸ்டைல்லையும் பண்ணலாம். ஆனால் சிக்கன் கீ ரோஸ்ட் அப்படிங்கிறது ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் முந்திரி கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெடிஷ்னலாக பட்டை, கிராம்பு ஒரு சில இடத்துல போட மாட்டாங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லைங்கிற பட்சத்தில். நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ணணும். அப்பப்போ எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சு வேக வைக்கணும். வெல்லம் ஒரே 1 டீஸ்பூன். இது ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெல்லம் பிடிக்காதவங்களுக்கு ஓகே, ஆனால் ட்ரெடிஷ்னலாக வெல்லம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் திக்கான கிரேவி அப்படிங்கும்போது இதோடையே கூட நிறுத்திக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரை ஆகிடும். அதாவது ஜூஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் சிக்கன் கீ ரோஸ்ட். இது ப்ரானில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். பன்னீர் கீ ரோஸ்ட். கடைசியாக கறிவேப்பிலை. இன்னும் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேப்சிகம் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் மஷ்ரூமில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பன்னீரில் போட்டிருக்கேன், அப்புறம் ப்ரான்லேயும் வீடியோ போட்டிருக்கேன்.
அதாவது ப்ரான் கீ ரோஸ்ட்டும் பன்னீர் கீ ரோஸ்ட்டும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். சேம் மெத்தடு தான், ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கும் மில்லட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நான்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பராத்தாக்கும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் நெய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபிஸ் இருக்குது. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது.